பீயிங் எ டைரக்டரே வந்து ஒரு பெரிய ஜாப். உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் வேறு ரெடியாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது சார்? நடிக்கிறதுக்கு எப்படி டைம் இருக்குது? டைம் நம்ம எடுத்துக்க வேண்டியது. சூப்பர். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் காட்டுறது. ஓகே சார். அண்ட் இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் முறை நடிக்க வந்து உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. ஒரு ஒரு கல்யாணம் ஆகுது அந்த மாதிரி சப்ஜெக்டில் பார்க்குறது ரொம்ப புதுமையாக இருக்குது சார். நீங்கள் எப்படி இந்த அனுபவத்தை உணர்ந்தீங்க? அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அனுபவம். ஓகே. அண்ட் கௌசல்யா மேம் கூட பேர் பண்ணும்போது ஒரு எப்படி இருந்தது? மேம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. குஷி ரவி வந்து சாருக்கு யா ஐ மீன் கூட நடிக்கிற அனுபவம் அது எப்படி இருந்தது சார்? ஏன் நான் உங்கள் ஃபேன் அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தோம். எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய இருக்குது அது படம். அந்த டைமில் நிறைய படம் வரும். ஸோ உங்கள் டக்குன்னா சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் மனிதன் தெய்வம் ஆகலாம்ன்ற படம் எல்லா படமும் ஒரு விஷயம் ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன சார்? எஸ்பெஷலி இதில் ஒரு வில்லேஜ் காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுதான் உண்மையான நிம்மதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வில்லேஜ்லேயே மொத்தம் இன்னும் ஒரு 30 குடும்பம் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ சுற்றி அழகாக இயற்கையோட ஒன்று சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ப்ளஸ் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக இருந்தது. ஆக்சுவலாக திங்க் உண்மையான நிம்மதின்னு தேடுறோம் இல்லையா, அதெல்லாம் இயற்கை கூடவே இருக்குது. ஸோ இந்த ஷூட்டிங் டேஸ் போகிறதே தெரில. அங்கேயே நிறைய ஷூட்டிங் நடந்ததுங்க.